வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகளுடன் யாழ் போதனா வைத்தியசாலையை தேசிய வைத்தியசாலையாக தரமுயர்த்துவதற்கு முன்மொழிந்தார் அமைச்சர் டக்ளஸ், வழிமொழிந்தார் ஜனாதிபதி. யாழ் போதனா வைத்தியசாலையை தேசிய வைத்தியசாலையாக மாற்றுவது தொடர்பாக செவ்வாய்க்கிழமை அமைச்சரவை கூட்டத்தில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தினால் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் வழிமொழியப்பட்டது. இதன் அடிப்படையில் மிக விரைவில் தரமுயர்த்தப்படவுள்ள யாழ் போதனா வைத்தியசாலைக்கு பௌதிக மற்றும் ஆளணி ஒதுக்கீடுகள் அதிகரிக்கப்பட்டு வடக்கு மாகாண மக்கள் மேலும் சிறப்பான சேவையை பெறுவதற்கான சூழல் உருவாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை கடந்த 24ஆம் தேதி ஜனாதிபதியால் யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்திற்கான மருத்துவ பயிற்சிகள் மற்றும் ஆராய்ச்சிக்கான தொகுதியும் திறந்து வைக்கப்பட்டது. கார்த்திகை பூ பொறிக்கப்பட்ட செருப்பை மீளப்பெற வேண்டும், மன்னிப்பும் கோர வேண்டும் என்பது ஐங்கரநேசனின் வலியுறுத்து. கார்த்திகைப்பூ வரும் பூ அல்ல, தமிழ் மக்களின் வாழ்வியலிலும் உணர்வுகளிலும் தமிழ் தேசிய அரசியலிலும் இரண்டர கலந்துள்ள அவர்களின் உயிர்ப்பு பூ. இது தென்னிலங்கை நிறுவனமான DSI பாதணி உற்பத்தி நிறுவனத்துக்கு தெரியாததொன்றல்ல. ஆனாலும் தமிழ் மக்களின் உணர்வுகளை சீண்டி பார்க்கும் விதத்தில் இந்த நிறுவனம் தனது லேசுரக கால்செருப்புகளில் கார்த்திகை பூவை பொறித்து விற்பனைக்கு விட்டுள்ளது. இது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒன்றாகும். DSI நிறுவனம் கார்த்திகை பூ பொறிக்கப்பட்ட கால் செருப்புகளை விற்பனையிலிருந்து மீளப்பெற வேண்டும். தமிழ் மக்களின் உணர்வுகளை காயப்படுத்தியமைக்காக வருத்தம் தெரிவிப்பது மட்டுமல்லாமல் மன்னிப்பும் கோர வேண்டும் என்று தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போனா ஐங்கரநேசன் வலியுறுத்தியுள்ளார். 5ஆம் ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடும் யாழ் போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவு. யாழ் போதனா வைத்தியசாலையின் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு உதயமாகி 5ஆம் வருட நிறைவானது நேற்று புதன்கிழமை கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வில் வடமாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ், வடபிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் சமன் பத்திரன, யாழ் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மானா பிரதீபன், யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளராக தானா சத்தியமூர்த்தி, யாழ் மருத்துவ சங்கத் தலைவர் சுதர்சன், அரச மருத்துவ சங்கத்தின் உபதலைவர் சத்திர சிகிச்சை நிபுணர் S. மதிவாணன் மற்றும் மருத்துவ நிபுணர்கள், தாதி பயிற்சி கல்லூரி அதிபர், தாதியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். மாங்குளம் மருத்துவ புனர்வாழ்வு சிகிச்சை மற்றும் உடல்நல மேம்பாட்டு நிலையம் மேன்மை தங்கிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களால் கடந்த ஞாயிற்றுக்கிழமை திறந்து வைக்கப்பட்டது. புதிய கட்டடத் தொகுதியை திறந்து வைக்கும் நிகழ்வில் வடமாகாண கௌரவ ஆளுநர் PSM சார்ல்ஸ், இராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தான், பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன், வினோ நோகராதலிங்கம், இலங்கைக்கான நெதர்லாந்து உயர்ஸ்தானிகர், வடமாகாண பிரதம செயலாளர், வடமாகாண அமைச்சுக்களின் செயலாளர்கள், முப்படைகளைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள், வைத்தியசாலையின் ஊழியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நெதர்லாந்து அரசாங்கத்தின் 4500 மில்லியன் ரூபாய் இலகு கடன் வசதியின் கீழ் இந்த மருத்துவ புனர்வாழ்வு சிகிச்சை மற்றும் உளநல மேம்பாட்டு நிலையம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய கட்டடத் தொகுதியில் செயற்கை அவயங்கள் உற்பத்தி பிரிவு, உளநல மேம்பாட்டு பிரிவு, பௌதிக புனர்வாழ்வு பிரிவு, சத்திர சிகிச்சை கூடங்கள், சிறுவர் மற்றும் பெரியோர் இயன் மருத்துவ பிரிவு, கதிரியக்க பிரிவு, வெளிநோயாளர் பிரிவு, அவசர சிகிச்சை பிரிவு, சத்திர சிகிச்சை, பெண் நோயியல் மற்றும் மகப்பேற்று விடுதிகள், ஆய்வுக்கூட வசதிகள், தீவிர சிகிச்சை பிரிவு, நிர்வாகப் பிரிவு என பல பிரிவுகள் அடங்குகின்றன. இந்நிகழ்வில் உரையாற்றிய வடமாகாண கௌரவ ஆளுநர், தொடர்ச்சியாக 3 நாட்கள் வடமாகாணத்தில் தங்கியிருந்து பல வேலைத்திட்டங்களை முன்னெடுத்த கௌரவ ஜனாதிபதிக்கு முதற்கண் நன்றியை வடமாகாண மக்கள் சார்பாக தெரிவிக்கின்றேன். வடமாகாண சுகாதாரத்துறைக்கு இன்றைய நாள் மற்றொரு மைல்கல்லாக அமைந்துள்ளது. மாங்குளம் வைத்தியசாலையில் திறக்கப்பட்ட பிரிவிற்கு ஆளணி தேவைப்பட்டது. இந்த விடயம் தொடர்பில் கௌரவ ஜனாதிபதியிடம் பேசிய போது உடனடியாக நடவடிக்கை எடுத்ததன் பயனாக 81 பேரை நியமிப்பதற்கான அனுமதியும் கிடைத்துள்ளது. நல்லாட்சி அரசாங்கத்தில் பிரதமராக செயற்பட்ட போது விதைக்கப்பட்ட விதைகளின் பயனை தற்போது ஜனாதிபதியாக நாட்டை பொறுப்பேற்று மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கின்றார். இவரின் புரட்சிகர பயணத்தில் மக்களின் பிரச்சினைகளுக்கான மேலும் பல தீர்வுகள் பெற்றுக்கொள்ளப்படும் என்று உறுதியாக நம்புகின்றோம் என தெரிவித்தார். Thank you very much, sir, to be with us third day in Northern Province. It's a remarkable event today. He opened the rehabilitation hospital in Mankulam. This is the third hospital under the DRIVE project where you have opened
the hospital accident and emergency unit in Point Petro and Kilinochchi. You have opened the hospital yesterday, and day before yesterday you opened the medical faculty, clinical and research unit. Today you are in Makulam. Even afternoon you are going to open the cardiology unit in Vaunia. This is a turning point in Northern Province in the health sector, because I think it's a reawakening of the health sector in Northern Province because of your encouragement and the motivation and commitment. This DRIVE project was approved in 2016 in Japalana government with the initiative of former Health Minister Dr. Satyalingam and his hard work and the support of all other provincial people and the health people. And the loan was approved in 2018, and they started to build with so much difficulties in COVID and the economic crisis. Now it has been completed, and even though before we open the hospital, especially this unit, the health authorities mentioned, and they were very aggressive to get the card approved. Then I mentioned this to Excellency, and you asked me to talk to the Secretary to President, Mr. Samaneka Nayaka. And we had a meeting, myself and the Chief Secretary. That time he was the Additional Secretary in the President's Secretariat. We had a meeting with MSD, and we got the approval for 81 cadres, which was requested by the health authorities. That was approved, and only the duty of the Health Ministry and the provincial health sectors to recruit the people and place them and run the hospital. Whatever the shortcoming, now on the request of the Honourable Parliamentarian and the State Minister, the Excellency has given the instruction to communicate with the President's Secretariat official to look into the other lapses, and he will give the authority for them to solve the issues. Then it will happen. The 50,000 acres of land which was belong to the forest as well as the wildlife will be released very soon. The request made by the GA, 90% of the land will be released very soon to the public. Then that also the instruction, not only the instruction, strict guideline given by our President, Honorable President, to the authorities. Then this is how he's working for you, and all other requirement and the requests made by the Honorable Parliamentarian. Already he has given some instruction. He asked me also to work with them, and we will, whatever the instruction given to me, I will work for that, and we will look into that issues. இந்த நேரத்தில் இன்னும் பல விடயங்களை எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்கள் வடமாகாணத்தை நோக்கி பல விடயங்களுக்கு உறுதி அளித்திருக்கின்றார். அதேபோல் மருத்துவத்துறையில் ஒரு புரட்சியை எங்களுடைய மேன்மிகு ஜனாதிபதியின் கடந்த காலத்திலே அவர் ஏற்படுத்தி இருக்கின்றார். அவர் ஏற்படுத்திய புரட்சியை அறுவடையைத்தான் இப்போது பிரதமராக இருந்து அவர் ஏற்படுத்திய புரட்சியை இப்போது ஜனாதிபதியாக அவர் அறுவடை செய்து கொண்டிருக்கிறார். எனவே இது மட்டுமல்ல, மருத்துவத்துறை மட்டுமல்ல, பல்வேறு உங்களுடைய தேவைகளுக்காக அவர் இந்த பயணத்திலே பல மக்களுடைய பிரச்சனைகளையும் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பிரச்சனைகளையும் கேட்டறிந்திருக்கின்றார். அவற்றிற்கான தீர்வுகளை தான் கொழும்பு சென்று செய்வதாகவும் பலவற்றை எங்களிடம் செய்து கொடுக்கும்படியான உத்தரவுகளையும் வழங்கி இருக்கின்றார். எனவே இந்த விஜயம் இந்த மக்களுக்கும் எங்களுக்கும் உற்சாகம் அளிப்பதாகவும் பயனுள்ளதாகவும் இருப்பதையிட்டு இந்த நேரத்திலே மிக நன்றியோடும்
அவருடைய விஜயத்தினால் இந்த மாவட்டத்திலே இந்த மாகாணத்திலே கிடைத்திருக்கின்ற வரப்பிரசாதங்களையிட்டு நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இந்த நேரத்திலே அவருக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். இத்துடன் நமது இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.